நம்ம எல்லாருக்குமே நம்மை படைத்த அந்த கடவுளைப் போலவே நாம் இருக்க வேண்டும், அவருக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். இது எல்லாருடைய ஆசை. இதை பற்றி சாக்ரட்டிஸ் என்ற மெய்யியலாளர் குறிப்பிடுவதை கேட்போம். நம் தேவைகள் குறைவாக இருக்கும்போது நாம் கடவுளை ஒத்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு குருவிடம் சென்றார். குரு கேட்டார், என்ன வேண்டும்? குருவே, நானும் உம்மை போல ஒரு ஞானியாக வேண்டும், கடவுளை நான் நெருங்கி தியானம் செய்ய வேண்டும். உடனே இந்த மனிதன் சொன்னான், எனக்கு உங்களோடு தங்கியிருக்க அனுமதி வேண்டும், நீங்கள் தங்கியிருப்பது போலவே எனக்கு ஒரு சிறிய குடிசை வேண்டும், எனக்கு அவ்வப்போது உணவுகள் கொடுத்தால் போதும், சில பேசுவதற்கு சில நண்பர்கள் வேண்டும் என்று அடுக்கிக் கொண்டே போனார். அந்த குரு சொன்னார், நீ கடவுளை ஒத்திருக்க வேண்டும், கடவுளை நெருங்கி இருக்க வேண்டும் என்றால் இத்தனை தேவைகளை வைத்துக்கொண்டு அதை உன்னால் செய்ய முடியாது. ஏன் என்பதுதான் இந்த வார்த்தையை அவர் மேற்கோளிட்டு காட்டினார். நம் தேவைகள் குறைவாக இருக்கும்போது நாம் கடவுளை ஒத்திருக்கிறோம். மாறாக நம்முடைய தேவைகளை நாம் பெருக்கிக் கொள்ளுகின்ற போது, எனக்கு இது வேண்டும், பொருள் வேண்டும், மன வேண்டும், பதவி வேண்டும் என்று இதை நாம் பெருக்கிக் கொள்ளுகின்ற போது அங்கே கடவுளுக்கு இடமில்லாமல் போகிறது, கடவுளுக்கு ஒத்திருக்கவும் முடியாமல் போகின்றது. வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்றால் நாம் கடவுளை ஒத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவைகள் குறைவாக இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். முயன்று பாருங்களேன்.